ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மின் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் நைட் ரெயின் ரொமான்ஸ். ஆர்மிஸ், இந்த மூவியில் ரொமான்ஸ், ஃபேண்டசி, அப்புறம் கொஞ்சம் சேடு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். வாங்க நம்ம இப்போ யூன் மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஏஞ்சல் வேர்ல்டு காமிக்கிறாங்க. அதில் க்யூட்டாக ஒரு ஏஞ்சல் இருக்குது. அதை பார்த்துட்டு நிறைய பேர், ஐயோ உனக்கு தெரியுமாடி, இவன் தான் நம்ம வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான க்யூட்டான ஏஞ்சல் தெரியுமா அப்படின்றாங்க. இவன் எனக்கு தெரியாதாடி, நாளைக்கு நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷனில் நான் இவனை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நாளைக்கு தான் அந்த ஏஞ்சல் வேர்ல்டுலேயே முக்கியமான ஒரு நாள். அதாவது அவங்களான பேரை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த க்யூட் அண்ட் ஹேண்ட்ஸம் ஏஞ்சல் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு இந்த மேரேஜ்லலாம் விருப்பமே இல்லை, எனக்கு தனியாக விடுங்களா, எனக்கு என்ன அவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சா, எனக்கு இப்போ தானே 23 ஆகுது அப்படின்றாரு. உனக்கு 23 ஆகிடுச்சுல, மேரேஜ் பண்ண வேண்டாமா அப்படின்றாங்க. அப்பா, என்னப்பா அப்படி பண்ணுறீங்க, உன்னோட ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரு, நாளைக்கு அவங்களோட பேரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நீ தேர்ந்தெடுக்கலன்னு வச்சுக்கவேன். 23 இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறா. நம்ம ஏஞ்சல் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் 100 வருஷங்கிறது தான் ஒரு வயசு. இப்போ உனக்கு 23 வயசு, அப்போனா எவ்வளோ வருஷம்னு கால்குலேட் பண்ணிப்பார் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் அப்பா, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லை. சரி, இப்போ நீ என்ன தான் பண்ணலான்ட்டு இருக்க? அப்பா, நான் கொஞ்சம் சாதிக்கணும்ப்பா, என்னை சாதிக்க விடுங்க. நம்ம ஏஞ்சல் வேர்ல்ட்லேருந்து யாருமே இது வரைக்கும் மற்ற வேர்ல்டுக்கெலாம் போனதே இல்லை. நான் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரணும்ப்பா. தென் நம்ம ஜிமினோட அம்மா இப்போ கரெக்டாக வந்து அவங்க அப்பாவை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்த உடனே நம்ம ஜிமினோட அப்பா சைலண்ட் ஆகிடுறாரு. இதை பார்த்துட்டு, அப்பா பார்த்தீங்களா இல்லையா, இதுக்கு தான் நான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறேன், மேரேஜ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்கிறது தான் நான் கேட்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஜிமினோட அம்மா ஜிமினாவை பார்த்து மறைக்கிறாங்க. டேய், நான் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் அவங்க அப்பாவை, உனக்கு ஏதாவது சப்போர்ட்னா நான் தானே வந்து கேட்குறேன். அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு ஒரு பொண்ணு தேவைப்படாதா? அதான் நீங்கள் இருக்கீங்களே மம்மி, எனக்கு இதுக்கு மேலே யார் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே வந்து போகிறாரு. அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் அப்பா கொஞ்சம் டெரராக சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு நீ தேர்ந்தெடுத்தே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறாங்க. தென் இப்போ நம்ம ஜிமினா ஏஞ்சல் வேர்ல்ட்லையா அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்காரு. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டும் ஆப்போசிட்டில் வராங்க. என்ன ஜிமின், உன்னோட பேரை நீ எப்போ தேர்ந்தெடுக்க போகிற? எனக்கு அதில் விருப்பமே இல்லைடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டுருக்காரு. இதே சேம் டைம் அந்த பிரின்சஸ் இருக்காங்கல்ல, ஏஞ்சல் பிரின்சஸ், அவங்க வராங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, நான் நாளைக்கு யாரை தேர்ந்தெடுக்காதன்னு முடிவு பண்ணிட்டேன்டி, யாருன்னு கேட்கும்போது இந்த இவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை கை காமிக்கிறாங்க. அந்த மற்ற ஏஞ்சல்ஸ்லாம், ஜிமினாவா, நம்ம ஏஞ்சல் வேர்ல்டுலேயே ரொம்ப ப்ரில்லியன்ட், அப்புறம் க்யூட்டு, ஹேண்ட்ஸம் எல்லாம் கலந்த ஒரே ஏஞ்சல்னால் அது ஜிமினா தான். அவங்களையும் நீங்கள் எடுத்துக்க பார்க்குறீங்களே, ஒரு ஹேண்ட்ஸம் அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல், இது ரெண்டுமே சேர்ந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் எங்களுக்கு விட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, ஜிமினா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. கரெக்டாக போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. சரி, நான் போய் ஜிமின் கிட்ட பேசிட்டு வரேன், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. தென் கரெக்டாக ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நாளைக்கு நான் உன்னை தான் தேர்ந்தெடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தயவு செஞ்சு நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க, எனக்கு இதை விருப்பமே இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வேர்ல்டில் நான் இருக்க வரைக்கும் உன்னை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி அந்த ஏஞ்சல் வேர்ல்டோட பிரின்சஸ் ஜிமினா கிட்ட சொல்கிறாங்க. பட் ஜிமினா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வம்பிழுக்கிறாங்க. டே உனக்கு வேறு லெவலில் ஆள் கிடச்சிருக்காங்களே, நாங்களாம் அந்த பிரின்சஸ் கிடைக்க மாட்டோமான்னு கேட்குறோம். நீ என்னடா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க, அது உங்களை மாதிரி நார்மல் ஏஞ்சலுக்குடா, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. சரி, உனக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற? நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க, அதாவது எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, நான் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அப்படியும் எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க என்னை எதுக்காகவுமே கம்பல் பண்ணக்கூடாது, என்னோடய ஃப்ரீடமில் விடணும். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க எப்படி திரும்ப ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப அவங்க வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நான் அவங்கள பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாரு ஜிமினா. இது மாதிரி தானே உனக்கு எங்கே ஆபத்து வரப்போகுது, நீ தான் அசால்ட்டை தள்ளிட்டு போயிருவியே, அதுக்காக தான்டா சொல்கிறேன், எனக்கான ஆள் இந்த உலகத்துலேயே கிடையாது, அப்படி பிறந்திருக்கவும் மாட்டாங்க, அப்படி பிறக்கவும் தேவையில்ல, எனக்கு இப்போ மேரேஜே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டுருக்காரு. நீ இப்படியே இருக்கா பாரு, நம்ம கேங்கில் நீ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிற்க போகிற அப்படின்னு வம்பிழுத்துட்ருக்கானுங்க. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேறு கிரகத்தில் இருக்கவனை தான் நீ மேரேஜ் பண்ணி போல, என்னடா சொல்கிற? நீ வேணா பாரு, நம்ம ஜிமினா இந்த உலகத்தில் இல்லை, வேறு ஏதோ ஒரு டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்கே ஒருத்தவங்களை போய் கரெக்ட் பண்ணிட்டு வர போகிறான். நம்ம ஏஞ்சல் வேர்ல்டுக்கும் டீமன் வேர்ல்டுக்கும் ஃபைட் நடக்க போகுது, அப்போ இவனை பார்த்துக்கலாம், வா போடலான்னு சொல்லிட்டு அவனுங்க எடுத்துகிட்டு போயிடுறானுங்க.
இந்த பிரின்சஸ் ஏஞ்சல் நம்ம ஜிமினா கிட்ட பேசுகிறத அந்த பிரின்சஸோட ரிலேஷன் பையன் அவனுக்கு அந்த பிரின்சஸை ரொம்ப பிடிக்கும். அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கு தேர்ந்தெடுக்கலான்ட்டு இருந்திருப்பான். பட் அவங்க ஜிமினா கிட்ட இப்படி வந்து பேசவும் அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இந்த கோவத்தோடையே போய் அவங்க தாத்தா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். தாத்தா இந்த மாதிரி அவள் சொல்கிறா தாத்தா, எனக்கு எவ்வளோ கோவம் வருது. சின்ன வயசுலேருந்தே நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கேன், திடீர்னு அவள் இப்படி போய் சொல்கிறா, அந்த ஜிமினுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த தாத்தாக்கும் கோவம் வருது. வழக்கம் போல் இப்படி தான்டா, நான் உன்னோட பாட்டி இருக்காங்கள்ல, அவங்களோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். பட் அந்த நல்லவங்களோடவங்க இருக்காங்கள்ல, அதான் அந்த ஜிம்மின் அவங்க வம்சம், அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கடா. எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்ண தெரியல, வேறு வழி இல்லாமல் தான் உங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு அந்த பேரை வந்து முறைக்கிறான். தாத்தா அதுக்குன்னு நீங்கள் என் பாட்டியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். சரி விடுடா, நான் அந்த மாதிரி லெஃப்ட் ஆனனால தானே எனக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சிரிச்சிட்ருக்காரு. சரி நான் உனக்கு ஒரு பிளான் கொடுக்குறேன், அதை நீ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றாங்க. என்ன பிளான் தாத்தா? நாளைக்கு நடக்க போதில்ல, அதான் உங்களுக்கான பேரை சூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். அப்போதைக்கு நீ என்ன பண்ணுற, அந்த பிரின்சஸோட அப்பா இருக்காங்கள்ல, அவங்கள ஏதாவது கோவப்படுத்துகிற மாதிரி பண்ண. என்ன தாத்தா சொல்கிறீங்க? அவங்கள கோவப்படுத்தினா எனக்கு எப்படி அவளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இல்லை நான் ஒன்று பண்ண சொல்லடா, நீ வந்து பண்ணி ஜிம்மின் மேலே பழிய போட்டுரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிம்மின் மேலே கோவப்பட்டு அந்த இடத்துல நல்லா போயிட்டுருக்க ஒரு இடத்துல இப்படி பண்ணாங்கன்னா ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. அதான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி வேலையை பண்ணு அப்படின்றாரு. 2 பேரும் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கானுங்க. இந்த பையன் ஏதோ ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ மார்னிங் அவன் வந்துட்டு ஒரு பாட்டிலை பார்க்குறான் கையில் வச்சுட்டு. அதுவும் அது வேறு எதுவும் இல்லை, ஏஞ்சல்ஸ் எல்லாம் இதை ட்ரிங்க் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த இடத்துலையே உயிரை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை தான் தாத்தா கொடுத்துருக்காரு. இதை மிக்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு, இல்லை வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்லாம் அப்படியே அந்த ஊற்றிடுறாரு. இப்போ கரெக்டாக ஜிமினோட அப்பா வந்துட்டு ஜிமினா கிட்ட அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஜிமின் இந்தா இதை போய் அவர்கிட்ட கொடு. யாருக்கிட்டப்பா சொல்கிறீங்க? அந்த கிங்கு கிட்ட போய் கொடு அப்படின்னு. அப்பா எனக்கு தான் அந்த மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஜிமின் பார்த்துட்ருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னோட மரியாதையை உன் கையில் தான் இருக்குது, நீ போய் கொடு அப்படின்றாரு. ஜிமின் அப்போ வேறு வழி இல்லாமல் போய் அந்த ட்ரிங்க்ஸை அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு. அதுவும் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த கிங்கு. இதை ஜிமினா கொடுக்கவும் அந்த பொண்ணுக்கு வேறு ஹாப்பியாக இருக்குது. பட் அந்த கிங்கை கண்டுபிடிச்சிடுறாரு அவரோட பவரை யூஸ் பண்ணி, இதில் விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் மேலே தான் கரெக்டாக அந்த பழி வந்து விழுது. எவ்வளோ தைரியம் தான், நீ எனக்கு எப்படி விஷத்தை வச்சுருப்ப? என்னோட பொண்ணு சொன்னா, அப்போயே உனக்கு என் பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் அவள் லவ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு கல்யாணம் கொடுக்கலான்னு நினச்சேன். நீ ஆனால் என்னவே இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவம் வந்து ஒரு சாபம் மாதிரி விட்டுடுறாங்க. அப்படியே நம்ம ஜிமினா ஒரு ஸ்டார் மாதிரி மாறிடுறாரு. ஜிமினாவோட அப்பாவுக்கு அந்த இடத்துல செம்மையாக கோவம் வருது. என்ன எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்கள் என் பையன் இப்படி பண்ணியிருப்பீங்க? என் பையன் தான் அப்படி பண்ணாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க. உங்கள் பையன் தான் அப்படி பண்ணாங்கிறதுக்கு ஆதாரமா? அதோ உங்கள் பையன் கையில் தானே இந்த ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. இல்லை என் பையன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தான் அந்த ட்ரிங்க்ஸை வச்சுருந்தேன். அப்போ நீங்கள் என் மேலே பழிய போட்டிருக்கணும், அதை நாங்கள் பார்க்கவே இல்லைல்ல. ஜிமின் தானே இப்போ வச்சுருந்தான். நீங்கள் ஏஞ்சலோட கிங்குங்கிறதுக்கு ஒரு இது கூட இல்லை, ஒரு தகுதி கூட இல்லை. நீங்கள் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு என் பையனுக்கு சாபம் கொடுத்துட்டீங்க. நான் உங்கள் பொண்ணுக்கு சாபம் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. அவங்க நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, தப்பு பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என் பையன் அப்போவே சொன்னான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியில் நானே உன்னை ஒத்துக்க வச்சேன், கடைசியில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நீ கூட உனக்கு சப்போர்ட் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவமாக பேசுகிறாரு. சரி இதுக்கான சாபத்தை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது, என் பையன்தான் இப்படி ஆயிட்டானே. இல்லை நான் வந்துட்டு அவரை திருப்பி வர வைக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்களால முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. இப்போ கரெக்டாக அந்த அந்த இடத்துக்கு ஃபேரி காட் வராங்க. அவங்க வந்தோடனே எல்லாத்துக்கும் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது. எல்லாம் அவங்களோட பேரை சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே அந்த இடத்துல டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ஏஞ்சல் ஜிமினா இருக்காங்கள்ல, அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேருந்து அவரை எப்படி நாங்கள் வெளியே கொண்டு வருது, அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அவர் லவ்வே இல்லை அந்த மாதிரி தானே இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நான் இந்த ஜிமினோட ஸ்டார் இருக்குல்ல, இதை தூக்கி போடுவேன், அது ஏதாவது ஒரு வேர்ல்டில் போய் விழும். அப்படி எந்த வேர்ல்டில் போய் விழுவுதோ அந்த வேர்ல்டில் இருக்க ஒரு பர்சனை ட்ரூவாக லவ் பண்ணும். ஜிமின் கிடையாது, அந்த பர்சன் ஜிமினாவை ட்ரூவாக லவ் பண்ணும். அப்படியே அந்த ட்ரூ லவ் கிடச்சிச்சின்னா நம்ம ஜிமின்
திருப்பி நம்ம வேர்ல்டுக்கே வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? அங்கே தான் உண்மையான லவ் இருக்குல்ல, அப்படி அப்படியே விட்டுட்டு வருவாங்க. அதுதான் இங்கே இருக்க ட்விஸ்ட்டே அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதான் உண்மையான லவ் கிடச்சிருச்சுல, திரும்பி நம்ம ஜிம்மின் ஏஞ்சல் வேர்ல்டுக்கே வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஜிம்மின்க்கும் ரொம்ப ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ அந்த காட் ஃபாரி வந்து கரெக்டாக அந்த ஸ்டாரை தூக்கி மேலே போட்டுறாங்க. அதே டைமில் நம்ம பூமியில் ஒரு கேமிங் சென்டர் கம்பெனி மாதிரி இருக்கு. அதில் உட்காந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தான் நம்ம சுகா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவங்களோட மேனேஜர் மாதிரி வந்து செம்மையாக திட்டுறாங்க சுகாவை. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்துருச்சு பாரு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டை பண்ணணும், நானும் இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கணும். உன்கிட்ட தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன், நீ இன்னுமா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. நீங்கள் இப்போ எதுக்கு என்ன திட்டுறீங்க? உங்களுக்கு தேவைதை பண்ணி முடிக்கணும். நான் நாளைக்கு காலையிலக்குள்ளே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். தேவையில்லாமல் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. இப்படி முறைச்ச உடனே அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் இப்படியே டைம் போயிட்டுருக்கு. அங்கே இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 10 ஆகுது, 11 ஆகுது. சுகா அந்த டைமிங்லாம் பார்க்காம அவர் பாட்டுக்கு கேம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தென் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாங்க. டைமு பார்த்தா 12 ஆகுது. அப்படியே டைம் போயிட்டுருக்கு. ஐயோ என்னடா 1 மணிக்கு போகலன்னா அம்மா என்னை திட்டுவாங்களே, நான் எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ 12:40 ஆகுது. அப்போ ஒரு வழியாக பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அம்மா அத்தனை மெசேஜ் விட்டுருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க. சுகா இப்போ அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா திடீர்னு இவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்க? டைம் ஆகிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ என்னால் வர முடியல, அதான் நான் இப்போ கிளம்பிட்டேம்மா அப்படின்றாங்க. சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு தான். என்னம்மாச்சு? உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நானும் உன்னோட சிஸ்டரும் ஊருக்கு போகிறோம். ஒரு வாரம் வரமாட்டோம், நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? என்னை விட்டு போகிறீங்களா? சிஸ்டருக்குலாம் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. நீ எப்போ பார்த்தாலும் கேமிங் சென்டர்லேயே இரு. சிஸ்டருக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சு 1 வீக்கு மேலே ஆகுது, அவளுக்கு லீவே விட்டாங்க, நான் அவளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. நடு ராத்திரி ஆயிடுச்சு. கரெக்டாக மேலே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நான் அந்த கேமிங் வேர்ல்டில் இருந்துட்டு என்னோடய உலகத்தையே ஃபுல்லாக மறந்துட்டேன்ல. என் அம்மா கூடயும் பேசுகிறதில்ல, என் சிஸ்டர் கூடயும் பேசுகிறதில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வானத்தை கூட பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இதை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணலாமே கேமிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக ஒரு ஸ்டார் ஃபோர்ஸாக வந்து விழுவுது. என்னடா திடீர்னு ஒரு ஸ்டார் வந்து விழுவுது, இன்னும் கனவு உலகத்தில் தான் இன்னும் இருக்கணான்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காங்க. பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க. என் கனவு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு அந்த சைடு ஒரு வெளிச்சமாக இருக்குது. என்னடா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அப்படியே ஒரு பர்சன் மயங்கி போய் விழுந்து கிடக்குறாங்க. என்ன இந்த பையன் இப்படி விழுந்து கிடக்கான், ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணியிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். அப்பா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி. இவனுக்கு என்னாச்சு இந்த டைமில் வந்திருக்கான், போலீஸ்க்கு எதுவும் கால் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. கரெக்டாக நல்லா மழை பிடிச்சிருது பயங்கரமாக. சுகா அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு கத்திகிட்ருக்காரு பயங்கரமாக. என்னாச்சு இந்த பையனுக்கு திடீர்னு கத்துறான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விட்டுட்டு போகவும் மனசு வரல. வேறு வழி இல்லாமல் அவனை தூக்கிட்டே போவேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, டேய் தம்பி நீ யாருடா, என்னாச்சு உனக்கு, இப்படி விழுந்து கிடக்குற, உங்கள் அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லாமல் ஓடி வந்துட்டியா வீட்டிலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பேசவே மாட்டேங்கிறான். அவங்களுக்கு லாங்குவேஜும் சுத்தமாக தெரியல. ஏய் என்னாச்சுடா, பேசுன்ட்டு அடிக்கிறாங்க. அப்படியே மயக்கத்திலே இருக்காரு. என்னாச்சு உனக்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி நீ இப்படியே தூங்கிட்டு கடன்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபா மேலே படுத்துட்டு போர்வை போத்திட்டே ஒரு ரூம்குள்ளே போயிடுறாரு. தென் படுக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின் இப்போ ஏஞ்சி உட்காந்துருக்காரு. டேய் தம்பி நீ ஏஞ்சிட்டியா, யார் என்னடாச்சு, நீ எங்கேருந்து வந்திருக்கா, எந்த ஊருன்னு சொல்லு, நான் போய் உன்னை நாளைக்கு விட்டுறேன் அப்படின்றாரு. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. தென் அவரோட பவரை யூஸ் பண்ணி சுகாவோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. நான் ஒன்றும் இந்த ஊர் கிடையாது, வேறு ஊர் அப்படின்றாங்க. சரி நீ வேறு ஊராக இருந்துட்டு போ, எதுக்கு இப்படி விழுந்து கிடக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றாங்க. எங்கே அடிபட்டுச்சு காமி அப்படின்றாங்க. பார்த்தா கையில் லைட்டாக அப்படியே கிழிச்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு சுகம் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணுறாரு. அப்போயும் எதுவுமே ஆகலை. ப்ளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா உனக்கு இவ்வளோ ப்ளட்டு வந்துட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாமா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு அது ஒன்றும் ஆகாது, அது போயிடும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, நீ நாளைக்கு காலைல வந்து ஏஞ்சி பாரு போயிடும் அப்படின்றாரு. நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி நீ வேணால் ஏதாவது சாப்பிட்றா அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம், அப்புறம் உங்கள் வீட்டில் எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. தென் நம்ம சுகா தூங்க போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தா ஜிமினாவை காணோம்.
அப்பா ஒரு வழியாக போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு வருது. என்ன ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு திருட வந்துட்டான் போல். இவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டுருக்காங்க. அப்போ தாங்க ஒரு பேட் இருக்குது. சரி இந்த பேட்டை வச்சு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு சுகா அப்படியே நைஸாக போயிட்டுருக்காங்க. யாருன்னு கூட கேட்காம போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் வருது. ஜிமினா அதை பார்த்துட்ருக்காங்க குறுகுறுன்னு. இதுக்கு என்ன 8 கால் இருக்குது, இது வினோதமாக இருக்கே. டக்குன்னு வந்து விழுவுது. ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ உண்மையிலுமே திருட தான் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டேய் எவ்வளோ தைரியமே வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு பேட் எடுத்து சுகா ஒரே அடி வச்சிடுறாரு. அப்படியே ஜிமின் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கே வந்திருப்பான். சரி இவன் ஃபேஸை பார்ப்போன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்தா ஜிமினா. ஐயையோ இந்த புள்ள பூச்சி நான் அப்படி அடிச்சிட்டேன். டேய் எந்திரிடா தம்பி எந்திரி அப்படின்றாரு. எந்திரிக்கவே இல்லை ஜிமின். ஐயையோ நான் இவனை காப்பாற்றணும்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தா இப்போ நானே போட்டு தள்ளிட்டேனே. இவனுக்கு மூச்சு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. அப்பா நல்ல வேலை மூச்செல்லாம் இருக்குது. எந்திரிடான்னு சொல்லிட்டு பிடிச்சி சட்டைகளாக பிடிச்சி உழுக்கிறாரு. எந்திரிக்கவே முடிக்கிறாரு. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில. பக்கத்தில் இருக்க பக்கெட்டில் அப்படியே டேப்பை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி வந்து அப்படியே மேலே ஊற்றிட்டுறாரு. ஜிமின் அப்படியே பயத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. அப்பா எனக்கு சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. டேய் உங்கள் அப்பா எங்கடா இருக்காரு சொல்லு நான் போய் விடுறேன் அப்படின்றாங்க. சரி நான் இன்னும் இங்கே தான் இருக்கேனா, என்னோட உலகத்தில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. உன் உலகமா என்னடா சொல்கிற, ட்ராமா வேர்ல்டில் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராமா வேர்ல்டா அப்படின்னா என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் டிவியை வச்சு காமிக்கிறாங்க. அதில் நிறைய ஏஞ்சல்லாம் இருக்குது அந்த ட்ராமாவில். இதான் எங்களோட வேர்ல்டு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இவன் என்ன வளர்றான், சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. சரிடா நான் உனக்கு ஒரு கேமை காட்டுறேன் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போ தயாரித்தா அந்த கேமை காமிக்கிறாங்க. அதை ஜிமின் அவரோட கண்ணில் மாட்டிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு டெவில் வேறு இருக்குது. அந்த டெவில் வந்துட்டு அங்கே இருக்க நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் அழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ நான் இல்லாதவும் என்னோட வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிட்ருக்காங்களா, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணுறேங்கிற பேரில் இப்படி பண்ணுறாரு. கரெக்டாக அங்கே இருக்க பாத்திரம்லாம் திடீர்னு விழுது. என்னாச்சு இவன் நார்மலாக பண்ணால் திடீர்னு பாத்திரம்லாம் விழுவுதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை எடுத்து விட்றாரு. எங்கே போச்சு எங்கே போனாங்க எல்லாம் அந்த டீமன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் இது ஜஸ்ட்டு கேம் தான், வேறு ஒன்றும் இல்லை, நீ ஏன் இப்படி பயப்படுற அப்படின்றாங்க. இல்லை அந்த டீமன்லாம் வந்துட்டு எங்கள் ஏஞ்சல் வேர்ல்டை அழிக்க வராங்க அப்படின்றாரு. என்ன இவன் ஒரு வேளை அந்த கேம்குள்ளேயே போயிட்டானோ, பரவாயில்ல நம்ம கண்டுபிடிச்ச கேமு சூப்பராக தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு சரிடா தம்பி உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு நான் போய் விடுறேன். இங்கே பாருங்கள் அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ தான் 25 ஆகுது அப்படின்றாங்க. உங்களுக்கு 25 தான், எனக்கு 23 ஆகுது, நான் உங்களோட பெரியவன் அப்படின்றாங்க. என்ன 23 பெருசா, என்னடா உனக்கு மயங்கினதுல எல்லாம் மறந்து போயிடுச்சா என்ன? சரி நீங்கள் எதை வச்சு 25ன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பிறந்து எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிறந்த 25 வருஷம்டா, அப்புறம் 25 தானே சொல்லுவாங்க. என்ன நீங்கள் பிறந்து 25 வருஷம்தான் ஆகுதா, அப்போ நீங்கள் என்னோட சின்ன பையன்தான், நீங்கள் இனிமேல் தம்பின்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இவனுக்கு என்ன நட்டு கலண்டுக்குச்சா என்ன, 23 வயசு தான் அவனுக்கு ஆகுது, எனக்கு 25 வயசு ஆகுது, என்னை பார்த்து இவன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். சரிடா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட நேமா ஏஞ்சல் ஜிமின் அப்படின்றாரு. நீ ஏன்டா இப்படி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க, உனக்கு இந்த மாதிரி ரக்கட் அந்த மாதிரிலாம் இருக்க பிடிக்காதா என்ன எப்படி சொல்கிறீங்க, எனக்கு க்யூட்டாக மட்டும் இல்லை ஹார்ட்டாகவும் இருக்க தெரியும் அப்படின்றாரு. நீ ஹார்ட்டாக இருந்துக்கோ க்யூட்டாக இருந்துக்கோ, உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு நான் போய் உன்னை விடுறேன் அப்படின்றாரு. என்னை பார்த்தவங்களுக்கு பாவமாக இல்லையா, நான் எப்படி நனைஞ்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணணும், வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து தரது அப்படின்னு சொல்லிட்டு போய் சுகா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் தொலைவிட்டுருக்காரு. அதில் பார்த்தா க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்து போய் கொடுக்குறாரு. என்ன எனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் வேணாம், எனக்கு ஹார்ட்டாக இருக்கணும்ல அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுங்க அப்படின்றாரு. இவன் என்ன பைத்தியம் புது பிடிச்சிக்கிச்சா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. சீக்கிரம் எடுத்து கொடுங்க எனக்கு பயங்கரமாக குளிருது அப்படின்றாரு. தென் சுகா ஒரு பிளாக் ஷர்ட் அப்புறம் ஒரு பிளாக் ஜீன் எடுத்து கொடுக்குறாரு. அதை நம்ம ஜிமினா போட்டுக்கிறாங்க. சரி நீ இப்போ சொல்ல, எனக்கு கேமிங் சென்டருக்கு லேட் ஆகிடுச்சா நான் போகணும் அப்படின்றாரு. என்ன கேமிங் சென்டரா, அது எங்கே இருக்குது, அது எந்த உலகம் அப்படின்னு கேட்குறாரு. இவன் ஒருத்தன் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கான், அதெல்லாம் தெரியாதுவும் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்றாரு. நான் நேற்று மயங்கி விழுந்துட்டல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை மறந்து போயிடுச்சு அப்படின்றாரு. அப்போ உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மென்டல் ஹாஸ்பிட்டலா, அப்படின்னா எந்த உலகம் அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக அவன் மென்டல் தான், போய் இவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேனே.
சரி அதெல்லாம் விடுங்க. நேத்து யார் என்ன காப்பாத்துனது அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நீ இப்போ யார் வீட்டில் யார் கூட இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கூட. இது உங்கள் வீடா? ஆமாம் உங்கள் வீடு பார்க்க நீட்டாக தான் இருக்குது, பட் சின்னதாக இருக்குது அப்படின்றாரு. உனக்கு இந்த இடத்துல நான் இடம் கொடுத்ததே பெருசு, சின்னதாக இருக்கா உனக்கு அப்படின்றாரு. சரி நீங்கள் அதை விடுங்க, எனக்கு நீங்கள் தான் காப்பாத்துனீங்களா? ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன், தெரியாதனமாக உன்னை காப்பாற்றி தொலைஞ்சிட்டேன், நான் வந்து இப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் தான் இப்போ காப்பாத்துனீங்களா? நீங்கள் தான் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாரு. டேய் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. நீங்கள் தானே காப்பாத்துனீங்க, ஒரு ஹக் கூடவா பண்ண விட மாட்டீங்க? ஏன் நீங்கள் முன்னாடி இருந்த உலகத்தில் இப்படி தான் ஹக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. ஆமாம் நாங்கள் இப்படி தான், எங்களை யாராவது ப்ரொடெக்ட் பண்ணால் ஹக் பண்ணுவோம், மற்றவங்க எப்படின்னு தெரில. என்னோட ட்ரீம் பாயோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதுதான், எனக்கு யார் காப்பாற்றுறாங்களோ நான் அவர் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க, ஸோ நீங்கள் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். டேய் லூசு பயலே தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு, உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா என்ன? நாங்கள் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்போம், நீ என்ன ஒன்றை போய் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிற? அதுவும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் உன்னை நான் தெரியாதனமாக காப்பாற்றிட்டேன், அதுக்காக ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவியா? ஒழுங்காக ஓடி போயிரு, நான் அடிச்சேன்னு வச்சுக்கவேன் 2 நாள் எந்திரிக்க கூட மாட்டேன். அதை விடுங்க, இது என்ன வேர்ல்டுன்னு சொல்லுங்கள். என்னடா இது ஒரே வேர்ல்டு தான்டா, என்னடா வேர்ல்டு கேட்குற? இல்லை உங்கள் வேர்ல்டுக்கு பேர் என்ன? எங்கள் வேர்ல்டோட நேம் தானே எர்த்து அப்படின்றாங்க. ஓ உங்கள் வேர்ல்டோட நேம் எர்த்தா, நல்லா இருக்கே. எங்கள் வேர்ல்டு நேம் என்னன்னு கேட்க மாட்டிங்களா? உங்கள் வேர்ல்டு தானே, அதுக்கு நானே பேர் வச்சிட்றேன், மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றாரு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் வேர்ல்டு ஒன்றும் மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. எங்கள் வேர்ல்டில் எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக இருப்போம், அதான் எங்கள் வேர்ல்டு பேர் வந்து ஏஞ்சல் வேர்ல்டு அப்படின்றாரு. என்ன ஏஞ்சல் வேர்ல்டா? இதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் கண்ணில் மாட்டிட்டு ஏஞ்சல்னு நினச்சிட்டு மற்றதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தியா, அதை சொல்கிறியா? ஆமாம் ஆமாம் அதே தான் அதே தான். நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் என்ன உங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாரு. எனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு டேலண்ட் தான் இருக்குது, நான் கேமிங்லாம் நிறையா உருவாக்குவேன், இது ஒரு கேம்டா அப்படின்றாரு. என்ன கேமா, எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். உனக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்றாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், நீங்கள் தான் என்ன இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. என்ன நான் உன்னை பார்த்துக்கணுமா? சுகாவோட அம்மா கால் பண்ணுறாங்க. என்ன அம்மா திடீர்னு வீடியோ கால் பண்ணுறாங்க. டேய் இங்கே பாருடா, தயவு செஞ்சு அமைதியாக இரு, அந்த ஃபோன் முன்னாடி மட்டும் வந்து நின்றாத அப்படின்றாங்க. நம்ம ஜிமினாக்கு தான் ஃபோன்னா என்னன்னே தெரியாதே, இவன் எதுக்கு வரக்கூடாதுன்றான், எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரு வேளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அம்மா வீடியோ கால் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு சுகா, நாங்கள் வீட்டில் இல்லைன்ட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கலாட்டா பண்ணேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றாரு. ஜிமினா கோவம் வருது. அம்மா கிட்டே இவங்க அப்படி பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு கேமரா முன்னாடி வந்து நின்றுடுறாரு. நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. யாரோட அந்த பையன் அப்படின்றாங்க. அம்மா இது வந்து அம்மா இவன் ஒரு மென்டல்மா அப்படின்றாங்க. என்னது மென்டலா? இவன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசுகிறான், இவனை போய் மென்டல்னு சொல்கிற அப்படின்றாங்க. இப்படியே சுகா ஜிமினாவை பார்த்து மறைக்கிறாங்க. உங்களை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடுப்பா அப்படின்றாங்க. ஆன்ட்டி நீங்கள் இவரோட அம்மாவா? பார்த்தா அப்படி தெரில, நீங்கள் பார்க்க யங்காக இருக்கீங்க, செம்ம க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடா, நான் வர வரைக்கும் அந்த பையன் வீட்டிலே இருக்கட்டும், நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அம்மா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையாம்மா? நீ இது வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை கூப்பிட்டு வந்ததே இல்லைல்ல, இவன் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கான், என்னப்பா அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்றாங்க. அம்மா வேணாமா அப்படின்றாரு. இல்லை நீ அந்த பையன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் சுகா கொடுத்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சிக்னல்லே காமிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு அடிபட்டுருச்சு, பழசெல்லாம் மறந்துட்டேன் ஆண்டி, என்னை ப்ரொடெக்ட் பண்ணதே சுகா தான் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிற, உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா? அப்போ நீ எங்கேயும் போகாத, நம்ம வீட்டிலே இரு, நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஓகே ஆண்டி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஜிமின் ஒத்துக்கிறாரு. ஐயோ எங்கள் அம்மா சும்மாவே ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் இருக்க சொல்லிட்டாங்க. அம்மா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அவன் பார்க்க மென்டல் மாதிரி இருக்காம்மா, என்ன ஏதாவது பண்ணிட போகிறாமா? டேய் நீ அவனை எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா, இவனை போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறலாமா அப்படின்றாங்க. இல்லை அவன் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கான், நான் வர வரைக்கும் அவனை நீ தான் பார்த்துக்கணும், எங்கேயாவது விட்டேன்னு வச்சுக்கவேன் உன்னை வெளியே விட்டுருவேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் சுகா அப்படியே உட்காந்துருக்காரு அங்கேயே. உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் அப்படி ஸ்டாச்சுவாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாரு. எல்லாம் ஒன்றால் தான், ஒழுங்கு மருதியாக போ அப்படின்றாரு.
சரி எனக்கு பசிக்குது, நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு அது கூடவாடா தெரியாது? போய் சமைச்சு ஒழுங்கா தின்னு அப்படின்றாரு. எனக்கு சமைக்க தெரியாது, ப்ளீஸ் சமைச்சு கொடுங்களேன் அப்படின்றாரு. ஏய் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா, 23 வயசு ஆகுதுன்ற, உனக்கு சமைக்க கூடவா தெரியாது? இதில் என்னை விட பெரியவன் வர சொல்கிற? ஆமாம், எனக்கு தான் நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்களாம் இருக்காங்களே, நான் ஏன் இதை பண்ண போகிறேன் அப்படின்றாரு. இப்போ தான் பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு இதை மட்டும் சொல்கிற? நான் தான் பழசெல்லாம் மறக்கலையே, நான் தான் ஒரு ஏஞ்சல் வேர்ல்ட்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு நிறைய பேர் அங்கே இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு, அதான் எனக்கு சமைக்க தெரியல அப்படின்றாரு. என்ன பண்ணலாம் இவனை? சரி நான் உனக்கு அடுப்பு பற்ற வச்சு தரேன், உனக்கு தேவையதோ அது நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சுட்டு வராரு. பார்த்தா திடீர்னு ஏதோ தீஞ்ச ஸ்மெல் வருது. சுகாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நம்ம பக்கத்து வீட்டில் எதுவும் இந்த ஸ்மெல் வருதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து கத்துறாங்க. ஏன் சுகா, வீட்டில் அம்மா இல்லை, என்னப்பா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நான் எதுவும் பண்ணல, உங்கள் வீட்டிலேருந்து வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ உன் வீட்டில் தான் வந்து வருது பாரு அப்படின்றாங்க. சுகா ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா கீழே நம்ம ஜிமினா பிடிச்சி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுருக்காரு. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தானே சமைக்க சொன்னீங்க, எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது நம்மக்கிட்ட, அப்பயே கேட்டேன்ல, நீங்கள் சமைச்சு தர மாட்டேன்னு போனீங்க, எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரில அதான் அப்படின்றாரு. நான் உன்னை ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுக்கேன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நவுரு அப்படின்றாரு. சுகா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த தீஞ்சு போடுறது எல்லாத்தையும் கொட்ட போகிறார் டஸ்ட்பினில். இதை பார்த்துட்டு ஜிமினா, எதுக்கு அது போய் வேஸ்ட் பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களோட வேர்ல்டில் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஓ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா, அப்போ நீயே தின்னு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஊட்டி விட போகிறாரு. ஆனால் இதோட ஸ்மெல்லு நல்லாவே இல்லையே, நீ தானே சமைச்சா, அப்போ நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்றாரு. இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் கீழேவே கொட்டிடுங்க அப்படின்றாரு. தென் இப்போ நம்ம சுகா அழகாக சமைச்சிட்ருக்காரு. இதை பார்த்து ஜிமினா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. நமக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் இவன்ட்ட இருக்கே, என்னை ஃபஸ்ட் டைம் ப்ரொடெக்ட் பண்ணால் நல்லா சமைக்கிறான், இன்னும் இவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. சுகா திடீர்னு திரும்பி பார்த்துட்டு, ஏய் என்னை எதுக்கு அப்படி பார்க்குற, என்னை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இல்லை நீங்கள் சமைக்கிறது பார்க்க அழகாக இருக்கா, அதான் பார்த்துட்ருக்கேன். சமைச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்டுட்ருக்காரு. என்ன சமைச்சியாவா, இந்த அப்படியே தின்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகவே இல்லையே அப்படின்றாரு. இதெல்லாம் மட்டும் உனக்கு தெரியுதாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றாரு. ஓ சரி தின்னு தொலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட போகிறாரு. ஜிம்னாக்கு இது பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கா, இந்த ஹியூமன் ஏன் இப்படி இருக்கான், சமைச்சதை சாப்பிடாம கூட போகிறான், இவனுக்கு பசிக்காதான் என்ன? சரி நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அழகாக அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கா, அதில் பேக் பண்ணிவிட்டு சுகா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. தென் இப்போ வீட்டில் இருக்க மொபைலுக்கு கால் பண்ணுறாரு. என்ன திடீர்னு என்னமோ சவுண்டு வருது வீட்டிலன்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு வந்து பார்க்குறாரு. என்ன இது, இதுலேருந்து ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்க்குறாங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கரெக்டாக அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இப்படி காதில் வைக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சுகா. சொல்லுங்கள் என்ன வேணும்? இங்கே பாரேன், வீட்டில் ஏதாவது கலாட்டா பண்ணி வச்சிடாத, நீ வேற மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியவன், இங்கே இருக்கியா, வெளியே போய் தொலைஞ்சிடாத, அப்புறம் எனக்கு தான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்றாரு. நான் இவனை ஃபாலோ பண்ணலான்னு நினச்சா இவனை இங்கே இருக்க சொல்கிறானா, இரு நான் அவனை பார்த்துக்கிறேன். அந்த ஃபோனை அப்படியே கீழே போட்டு டோரை கூட க்ளோஸ் பண்ணாமா ஜிமின் அப்படியே சுகா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திடீர்னு ஜிமின் அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன திடீர்னு இவன் அந்த டப்பாக்குள்ளே போகிறான், அந்த டப்பா வேறு மூவ் ஆகுது. ஐயோ இவனை எங்கேயோ இழுத்துட்டு போகுது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமாக ஓட்டுறாரு. ஐயோ சுகா நில்லு, உன்னை யாரோ கடத்துறாங்க, நில்லு அப்படின்றாரு. அந்த டிரைவர் மிரர் வழியாக பார்க்குறாங்க. அவங்க பின்னாடி வரதை பாருங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுகா அப்படியே டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஐயோ இவன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரான், ஒரே நிமிஷம் நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியை நிப்பாட்டிட்டு வெளியே வராரு. ஜிம்மின் பயத்தில் போய் சுகாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. சுகா உனக்கு என்னாச்சு, உன்னை யாராவது தூக்கிட்டு போக பார்த்தாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னையாடா தூக்கிட்டு போக பார்த்தா, அப்புறம் அந்த டப்பாக்குள்ளே உட்காந்துருக்க, அப்படியே டப்பா போகுது அப்படின்றாரு. என்ன டப்பாவா, நீ எதடா சொல்கிற, அதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கையை வைக்கிறாரு. டேய் நீ உண்மையாலுமே மென்டல் தானா, சாரிடா இது தெரியாமல் உன்னை திட்டேன், இது டப்பாலாம் இல்லை, இது ஒரு காரு, நீ இதுக்குள்ளே உட்காந்து அவங்கள்ட்ட காசு கொடுத்துன்னு வச்சுக்கவேன், அவங்க உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றாரு. ஓ அவ்வளோதானா, நான் பயந்துட்டேன் தெரியுமா, எதுக்கடா இப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்,
நீ சாப்பாடை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டியா? உனக்கு பசிக்கும்ல, அதான் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்படி கொடுக்குறாங்க. சுகாவுக்கு சிரிப்பாகவும் வருது, கோவமாகவும் வருது. இவன் என்ன இவ்வளோ மக்கா இருக்கான். தென் சுகா இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. ஓ, இவனுக்கு தலையில் அடிபட்டனால எல்லாத்தையும் மறந்து சின்ன வயசுக்கு போயிட்டான் போல. நம்ம இனிமேல் இவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி வா போகலாம் அப்படின்றாங்க. எங்கே கூப்பிடுற? வா என்னோட கம்பெனிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியில் உட்கார வைக்கிறாரு. இப்போ டக்குன்னு சுகா அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ நீ ஏன் இதை க்ளோஸ் பண்ண அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஓப்பன் ஆனால் க்ளோஸ் பண்ணோம், இல்லைனா வேறு யாராவது வந்து உள்ளே ஏறிடுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்றாரு. நான் வீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் உன்னை பார்க்க வரேங்கிற அவசரத்தில் எனக்கு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு தெரியாது. எங்கள் உலகத்தில் ஓப்பன்லேயே தான் இருக்கும், எந்த திருடனும் வரமாட்டாங்க, நான் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. டேய், அது உங்கள் உலகம்டா, இது எங்கள் உலகம், இங்கே நிறைய திருட்டு பையனுங்களாம் இருப்பானுங்க, ஒழுங்கு மரியாதையாக வான்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி அப்படியே திருப்ப சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஜிமினா அப்படியே அந்த பாத்திரத்தெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கா. அதுவும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்காக டேப்பில் அந்த தண்ணியெல்லாம் வர வச்சுருப்பாரு. அப்படியே அந்த தண்ணியெல்லாம் ஓப்பன்லேயே விட்டு வந்திருக்காரு. சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஹே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு போய் ஜிமின் கேட்குறாரு. அங்கே வெளியே ஒருத்தர் நின்றுட்டுருக்காருல, யாரை சொல்கிறீங்க? அதான் அந்த டப்பாவில் ஒருத்தர் உட்காந்துருந்தாருல. ஆமாம், அவர்கிட்ட போய் ஒன்று சொல்கிறியா அப்படின்றாங்க. என்ன சொல்லணும்? இல்லை நீங்கள் போங்க, இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு இந்த இதை போய் கொடு அப்படின்றாரு. இது என்ன பேப்பரு? இதில் என்னமோ என்ன லவ் லெட்டரா? நீ ஒரு பையன், அவன் பையன், நீ எப்படி அவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம்? எங்களோட ஏஞ்சல் வேர்ல்டில் இந்த மாதிரிலாம் பண்ணால் தப்பு தெரியுமா? அவங்களோட ஃபியான்சி யாரோ அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி லவ் லெட்டர்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கோவத்தில் அப்படியே கிழிச்சு போட்டுறாரு. இப்போ எதுக்குடா நீ கிழிச்ச? நீ தானே சொன்ன லவ் லெட்டர்னு, அதான் கிழிச்சு போட்டேன். ஐயோ, இவன் வேற மென்டல் ஆச்சு, இவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லாமல் இப்படி சொல்லி தொடர்ந்துட்டேன், எல்லாம் ஏன் தப்பு தான், நவுந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட போய் இப்போ சுகாவே அமௌண்ட்டை எடுத்து, இல்லை நீங்கள் போங்க, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, ஸோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. இவனை வெளியவும் அனுப்ப முடியாது, வெளியே அனுப்பிச்சுனா அம்மா வேறு திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு, உனக்கு இதுதான் ஒழுங்காக வராது, க்ளீன் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் ஏஞ்சல் வேர்ல்டெலாம் எனக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. ஏய், அதெல்லாம் உங்கள் ஏஞ்சல் வேர்ல்டில், இது பூமி, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், என்ன தெரியுமா பண்ணுற? அங்கே போய் ஒரு டவல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. ஜிம்மின் உள்ளே போகிறாரு. அங்கே நிறையா டவல் இருக்குது. சுகாவோட ஃபேவரட் ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்காரு. பரவாயில்லையே, இவன் நல்லா தான் க்ளீன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா சுகாவோட ஃபேவரட் டிஷர்ட்டு. சுகாவுக்கு இன்னும் கோவம் வருது. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே டவல் எடுத்துகிட்டு வந்து தொடன்னு சொன்னேன், இது பார்த்தா உனக்கு டவல் மாதிரி இருக்கா? ஆமாம், எங்களோட ஏஞ்சல் வேர்ல்டில் ட்ரெஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், உங்கள் வேர்ல்டில் தான் குட்டி குட்டியாக இருக்குது, நான் அதை டவல்னு நினச்சிட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு, சாமி நீ ஒரு வேலையும் பண்ண வேணாம், நீ போய் கரெக்டாக அந்த சோஃபாலையாவது போய் உட்காரு, சோஃபான்னு என்னன்னு தெரியும்ல, அங்கே பெருசாக ஒரு டப்பா இருக்குல்ல, அதான் அதில் போய் உட்காரு அப்படின்ட்டாரு. ஜிமினா போய் உட்காந்துடுறாரு. இங்கே பாரு, தயவு நீ வெளியே வந்துடாதான், அப்படியே உட்காந்துரு அப்படின்றாரு. ஜிமின் வேறு வெளியெல்லாம் போய் அப்படியே உட்காந்துருக்காரு. திடீர்னு சுகா டிவியை போட்டு விடுறாரு. சவுண்டு வேறு வர்றது. ஜிமின் பயந்துடுறாரு. என்ன இந்த பெட்டிக்குள்ளேருந்து சவுண்டு வருது அப்படின்றாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. நீ சொன்னீல அந்த டப்பா மூவ் ஆச்சு, இந்த டப்பா உட்காந்து இருக்குது, இந்த டப்பாலேருந்து சவுண்டெல்லாம் வருது, என்ன நிறைய பொண்ணுங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்கள் ஏஞ்சல் வேர்ல்டில் நிறைய பொண்ணுங்களாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்கள்ல. ஆமாம், ஆடுவாங்க, அதே மாதிரி தான் இதுவும், நீ சேனலை மாற்றி மாற்றி பாரு, நிறைய பேர் இந்த ட்ராமா மாதிரி பேசுவாங்க, ஆடுவாங்க அப்படின்றாரு. இதுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்குறாரு. சுகாவே, இங்கே பாரு, இந்த சேனல் வச்சு தரேன், ஒழுங்காக அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்துட்டு கிளம்பி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போயிடுறாரு. ஜிமின் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒய்ஃப் வந்து திட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே உங்களுக்கு லீவு, எனக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டிங்களா? அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேலம்மா, க்ளீன் பண்ணுறேல அப்படின்றாரு. ஜிமினாக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. நம்மளும் இப்படி தான் உட்காந்துருக்கோம், சுகா க்ளீன் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. இந்த மென்டல் எதுக்கு சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. எதுக்கடா இப்போ சிரிச்சிட்ருக்க, இங்கே வாங்கலேன், இங்கே வாங்க சொல்லி கூப்பிடுறாரு. என்னடாச்சு உனக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே பாருங்களேன், நீங்கள் தான் அந்த ஹஸ்பண்ட், நான் தான் அந்த ஒய்ஃபு அப்படின்றாரு. என்னடா வளர்ற? ஆமாம், அந்த ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணுறாரு, அந்த ஒய்ஃப் உட்காந்து பார்த்துட்ருக்காங்களே, நம்ம 2 பேரும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம். இவனுக்கு வர எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஒன்றும் இல்லைடா, நீ உட்காந்து பாரு, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் கரெக்டாக அந்த ட்ராமாவில் இருக்க ஒய்ஃப் வந்துட்டு டீ போட்டு கொடுக்குறாங்க அந்த ஹஸ்பண்டுக்கு. ஐயோ, நம்மளே இவனுக்கு டீ போட்டு கொடுக்கலாமா? ஆமாம், இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் சைடு போகிறாரு. இங்கே உட்காந்துருந்தவனை ஆளை காணோன்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க.
அப்படின்றாங்க. பார்த்தா கிச்சனில் போயிட்டு என்னத்தையும் உருட்டிட்டு இருக்காரு. ஏய் இங்கே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க? இல்லை அந்த ட்ராமாவில் அந்த ஒய்ஃப் வந்து டீ போட்டு கொடுக்குறாங்களா, அதான் நானும் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலான்னு வந்தேன். நான் உன்கிட்ட தமிழில் தானே சொன்னேன், உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க? நீ எனக்கு எந்த வேலையும் பண்ண வேணாம்னு தானே சொன்னேன், ஆனால் அந்த டிவியில் அப்படி பண்ணாங்க. ஓ உனக்கு அவ்வளோ அறிவு இருக்கா? நீ எந்த ஒரு வேலையும் பண்ண வேணாம், அமைதியாக உட்காரியா அப்படின்றாங்க. இல்லை நான் உங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் எடுத்து கரெக்டாக போடுறாரு. என்ன இவன் எல்லாத்தையும் திடீர்னு கரெக்டாக பண்ணுறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. அப்போ தான் சுகாவுக்கு புரியுது. ஓ இவனுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கொடுத்தா பண்ணுவான் போல், அந்த டிவியில் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இப்போ டீ போட்டு முடிச்சிட்டியா அப்படின்றாங்க. போட்டு முடிச்சிட்டேன், இந்தாங்க குடிங்கன்றாங்க. பார்த்தா சூப்பராக டீ போட்டிருக்காரு. பரவாயில்லையடா நீ நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் சுகா அப்படி பாராட்டவும் ஜிம்மினுக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே வா இன்னொரு வேலை பண்ணு அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா பாத்ரூமில் போயிட்டு டேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியாக வச்சுருப்பார்ல, இதை என்ன பண்ணுற, இந்த தண்ணியெல்லாம் அந்த டவல் இருக்குல்ல இதில் புழிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் கீழே ஊற்றுற ஓகேவா அப்படின்றாரு. ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுகா கொஞ்சம் அப்படியே ப்ரௌடாக இருக்குது, பரவாயில்ல நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ கரெக்டாக சுகாவுக்கு கால் வருது. இப்போ சுகா வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, அந்த ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணுறியா அப்படின்றாரு. ஃபோன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. குட்டியாக கையில் ஒரு டப்பா வச்சுப்போம், நானும் நீயும் கூட என் அம்மா கூட பேசணும்ல, அதான் அது பேர் தான் ஃபோனு அப்படின்றாரு. ஓ அதுவா, சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த க்ரீன் கலரில் ஒரு லைட்டு மாதிரி எரியுதா, ஆமாம் அதை டச் பண்ணேன் அப்படின்றாரு. கரெக்டாக ஜிம்மின் போய் அதை டச் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம சுகாவோட மேனேஜர் தான் சுகா மேலே உள்ள கோவத்தை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. உனக்கு நான் என்ன சொன்னேன், இந்த ப்ராஜெக்டை இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொன்னேனா இல்லையா அப்படின்றாரு. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பேசுகிற, யார் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ப்ராஜெக்ட்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்றாரு. என்ன ப்ராஜெக்ட், ஐயோ என் மேனேஜர் போலையே, நான் வேறு ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கேன், எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா முழிச்சிட்ருக்காரு. இப்போ கரெக்டாக ஒரு என்ன சுகா பேசவே மாட்டேங்கிறா, உன்ட்ட நான் என்ன சொன்னேன், ப்ராஜெக்ட் முக்கியம்னு சொன்னேனா இல்லையா அப்படின்றாரு. டேய் என்னடா உன் இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு இருக்கா, இப்படி தான் திட்டுவியா நீ டெய்லி அப்படின்றாரு. ஏய் நீ யாருடா, என்ன சுகா நீ வாய்ஸ் மாற்றி பேசிகிட்டு இருக்கியா, என்ன சுகாவை இப்படி திட்டுற, இங்கே பாரு நீ யாரை வேணால் திட்டிக்கோ, என் சுகாவை மட்டும் திட்டினேன் உன்னை நான் பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அந்த இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்றாரு. என்ன இவன் இப்படிலாம் பேச மாட்டேனே, யார்கிட்ட கொடுத்து பேசுகிறான், சரி நீ வீடியோ கால் வாயேன் அப்படின்றாரு. வீடியோ காலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வீடியோ கால்னா நான் ஒன்றை பார்க்கலாம், நீ என்ன பார்க்கலாம், உன் மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு பேசணுன்னு கூட தோணாது, உன் வாய்ஸை கேட்கும் போதே எனக்கு கோவமாக வருது, உன் மூஞ்சை பார்த்தா எனக்கு எப்படிடா பேசணும்னு தோணும். என்ன இவன் இப்படி பேசுகிறான், ஒரு வேலை ஏதாவது ஒரு சின்ன பையன் எடுத்து இப்படி ப்ராங்க் கால் பண்ணிகிட்டு இருப்பானோ, இந்த சுகா வருவான்ல அவனுக்கு அப்போ இருக்குது அப்படின்றாரு. ஏய் நீ உன் மைண்ட் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கடா, நான் மட்டும் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கவேன் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது, சுகாவை மட்டும் மிரட்டுறேன்னு இன்னொரு தடவை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் நீ அப்படின்றாரு. ஐயையோ தெரியாதனமா பண்ணிட்டேன், இனிமேல் காலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு அவரு. தென் சுகா உள்ளேருந்து இப்போ வெளியே வராரு. என்னடா ஜிமின் பேசுனியா அவங்கக்கிட்ட, நான் வர லேட்டாகும்னு சொன்னியா இல்லையா அப்படின்றாங்க. அதை தான் சொல்லணுமா, அப்போ நீ என்னதடா சொல்லி தொலைஞ்ச, இல்லை அவர் ஏதோ கத்துனாரா, நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஓ சரிடா நல்ல வேலை நீ கட் பண்ண, நல்ல வேலை நீ எதுவும் பேசலையே, உன் வாயை கொடுத்தினா அவன் வேறு ஏதாவது திட்டிகிட்டு இருப்பான்டா அப்படின்றாரு. அவன் என்ன அப்படி கெட்டவனா, ஓவராக பண்ணுறான், டீமன் அவன் அப்படின்றாரு. என்ன டீமனா, ஆமாம் எங்கள் வேர்ல்டில் கெட்டது பண்ணுறவங்களாம் டீமன், அவன் பேர் டீமன் அப்படின்றாரு. பரவாயில்லையே இந்த நேமும் நல்லா தான் இருக்குது, இனிமேல் எங்கள் மேனேஜரோட பேர் டீமன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறாரு. ஜிம்மின் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீங்கள் கேமுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்று காமிச்சிங்கல்ல, அந்த கேமில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபேஸே வைக்கல, பேசாமல் அந்த டீமனுக்கு இவனோட ஃபேஸை வச்சுருங்களேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. சுகாக்கு இது சூப்பராக இருக்குது. டேய் பரவாயில்லடா நீ நல்லா ஐடியாலாம் கொடுக்குறியே, பேசாமல் நான் இதவே எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லேப்பை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நான் அதை சப்மிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அதில் அந்த மேனேஜரோட ஃபேஸை செட் பண்ணிவிட்டு சரி வாடா போகலாம் அப்படின்னு ஜிம்மினை கூப்பிட்றாங்க. என்ன எங்கே கூப்பிட்றீங்க, நீங்கள் இருந்தால் வீட்டவே ரெண்டாக பண்ணி விட்டுருவேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கும் கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் நம்ம இந்த டப்பாவில் தான் போகிறோமா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. இந்த டப்பாலாம் போக போகிறதில்ல, நான் உன்னை வேறெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சுகா அவரோட பைக்கை எடுக்கிறாரு. சரி இது பேர் என்னன்னு சொல்லுங்கள், நீ முன்னாடி ஒரு டப்பா பார்த்தில, அந்த டப்பா நம்ம உள்ளே உட்காந்து நல்லா ஜம்முன்னு போகலாம், இந்த டப்பாவில் நீ 2 காலை போட்டு தான் உட்காரணும், தயவு செஞ்சு பறந்துடாதடா என்னை பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. எங்கே பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னோட இந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல இதில் கையை வச்சுக்கோ அப்படின்றாரு. ஜிம்மினாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இல்லை உங்கள் மேலே நான் கையெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ நீ என் மேலே கையை வைக்கலன்னு வச்சுக்குவேன் பறந்துடுவேன் அப்படின்றாரு. என்ன பறந்துடுவேனா, நான் நார்மலாகவே பறப்பேனே, எனக்கு பறக்கிற சக்திலாம் இருக்குது அப்படின்றாரு.
உனக்கு திருப்பி திருப்பி இவன் மென்டல் மாதிரியே பேசுகிறானே, இவனுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? இங்கே பாரேன், சரி இவனுக்கு நான் வேறு வழி இல்லை இப்படியே பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்றாரு. என்ன புரியல எனக்கு அப்படின்றாரு. மனசுக்குள்ளேயே இவன் இந்த மாதிரி சொன்னாதான் என் மேலே கையை வைப்பான், இல்லைன்னா வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சுகாவும் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை எனக்கு புரியல. ஏய் ஒழுங்கா என் மேலே கையை வைக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினா வேறு வழி இல்லாமல் கையை வச்சிட்றாரு. எனக்கு வேறு ஷையாக இருக்கே அவங்க மேலே கையை வைக்க. உனக்கு இதெல்லாம் வேறு தோணுதோ, சரி வா போகலான்னு சொல்லிட்டு சுகா வேகமாக கூப்பிட்டு போகிறாரு. என்ன இவ்வளோ காற்றடிக்குது, இப்படி பறக்குறீங்க அப்படின்றாரு. ஆமாம், ஏஞ்சல்ஸ்லாம் விங்ஸ் வச்சா தான் பறப்பாங்க, நாங்கள் நார்மலாகவே பைக்லேயே பறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டு போகிறாரு. தென் கரெக்டாக இப்போ கம்பெனிக்கு போய் ரீச் ஆகிறாங்க. இப்போ ஒன்று கேட்குறாரு ஜிமினா, என்னடா சொல்லு அப்படின்றாங்க. நீங்கள் ஐ லவ் யூன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது போலையே. ஐ லவ் யூனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாரு. ஓ அதனால தான் நீ என்கிட்ட ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு என் மேலே கையை வச்சியே, அதுக்காக தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதனால தான், வேறு எதுக்காகவும் நான் வைக்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இது என்ன இந்த பிளேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேறு எதுவும் இல்லை, இதுதான் எங்களோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பாரேன், இங்கே வந்து நிறையா கலாட்டாலாம் பண்ணக்கூடாது. ஒரு குழந்த அவங்க அம்மா திட்டின உடனே அமைதியாயிரும்ல, அந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும், சரியா அப்படின்றாரு. ஓகே சுகா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே குழந்த மாதிரி போயிட்டுருக்காரு. இங்கே பாரு, இந்த இடத்துல உட்காந்துரு, அந்த லூசு பையன் இருக்கான்ல. யார் லூசு பையன்? அதான் அந்த டீமன் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே திட்டினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம சுகா புள்ள போனவரை ரொம்ப நேரமாக ஆளை காணோம். அப்போ கரெக்டாக அந்த மேனேஜர் வந்து திட்டுறாரு. என்ன நீ பாட்டுக்கு ஒரு சின்ன பையன் கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான், அவன் எப்படி திரும்ப என்ன திட்டினான் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சார் திட்டினா? அவன் என்னென்னமோ சொல்லி திட்டான்டா, யாருமே நான் அப்படி திட்டினது கிடையாது, நீ பாட்டுக்கு அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்ட. அவன் அப்படி உங்களுக்கு என்ன திட்டினான்னு தான் சொல்லுங்களேன், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இனிமேல் இந்த பையன்ட்டெல்லாம் ஃபோனை கொடுத்தா ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாரு. சுகாவுக்கு சிரிப்பு வேறு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிம்மின் ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டான் போல், அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜிமினாக்கு வேறு ஐயோ ரொம்ப நேரமாக ஆளை பண்ண சுகாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதை எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. பட் அவருக்கு திறக்க தெரில. கரெக்டாக அங்கே ஒரு பொண்ணு போகுது, அது சுகாவை பற்றி பேசிட்டு போகுது. இன்றைக்கி ஏன்டி சுகா இவ்வளோ நேரமாக வச்சு வரவே இல்லை அப்படின்னு கேட்குது. தெரிலையே, அந்த மேனேஜர் தான் நேற்று பிடிச்சி திட்டிட்டு கடந்தான் வரலன்னு சொல்லிட்டு, சீக்கிரமே எனக்கு சப்மிட் பண்ண மாட்டியான்னு சொல்லி. ஒரு வேளை அதனால் லேட் ஆகிடுச்சோ என்னவோ தெரிலடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்ன நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் ஏன் நம்மளை ஆன்ட்டின்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எதுக்குடா என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுற அப்படின்றாரு. இல்லை இல்லை ஆன்ட்டினா இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன், நீங்கள் கேர்ள்ஸ் வரையா அதான் அப்படி கூப்பிட்டேன் அப்படின்றாரு. இங்கே பாடுறா, என்னை நீ ஆன்ட்டின்லாம் கூப்பிடாத, எனக்கு இப்போ தான் 25 ஏஜ் ஆகுது அப்படின்றாரு. ஓ உனக்கும் அப்போ சுகாவுக்கும் ஒரே ஏஜ் தானா? உனக்கு சுகாவை தெரியுமா? நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி உனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 23 தான். ஓ நீ சுகாவோட தம்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் முறைக்கிறாரு. எதுக்குடா முறைக்கிறேன்? நான் ஒன்றும் ஜிம்மினோட தம்பிலாம் இல்லை அப்படின்றாரு. சரி எதுக்கு இங்கே வந்திருக்க? நீ சுகா ரிலேஷனா? ஆமாம் நான் சுகா ரிலேஷன் தான். சுகா தான் என்னை அமைதியாக உட்கார சொன்னாங்க. உன்னை அமைதியாக தானே உட்கார சொன்னாங்க, ஏன் என்கிட்ட வந்து பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சுகா உள்ளே போனாங்க, அதான் டீமன் கூட போனாங்க, அந்த டீமன் விடவே மாட்டேங்குது, நான் போய் காப்பாற்றணும் அப்படின்றாரு. என்னாச்சு டீமனா? யாரை டீமன் சொல்கிற? ஏதோ மேனேஜர்னு சுகா சொன்னார். அந்த பொண்ணுங்க விழுந்து விழுந்து சிரிக்குதுங்க. என்ன இவனு டீமன் இவனுக்கு பேர் வச்சுருக்கீங்களா? ஏன் அந்த பேரை யாருடா வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் வச்சேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. சூப்பராக நேம் செலெக்ஷன் பண்ணியிருக்கே, சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாரு. என்ன ஐ லவ் யூவா? நீ என்னை விட சின்ன பையனாச்சே. அந்த டோரை காமிச்சிட்டு ப்ளீஸ் ஐ லவ் யூன்றாரு. ஏய் நான் உன்னை அண்ணனை லவ் பண்ணுறேன்டா, நீ என்ன ஏன்ட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்ருக்க? எனக்கு புரியல. அண்ணா தான் ஹெல்ப் பண்ணா ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னான் எனக்கு. அப்புறம் ஏன் இந்த ஆண்டிங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கெஞ்சுறாரு. டேய் போடா அங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த சைடு வந்து ஒரு அண்ணா போயிட்டுருக்காங்க. அண்ணா ஐ லவ் யூ அப்படின்றாரு. என்ன இவன் அவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து நைஸாக எஸ் ஆயிடுறாரு. அண்ணா ப்ளீஸ் ஐ லவ் யூன்றாங்க. என்ன திடீர்னு வெளியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சுகாவும் வெளியே வராங்க.
நம்ம ஜிமினா போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஐ லவ் யூன்னு கெஞ்சிட்ருக்காரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, இவனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு போல், நான் தெரியாதனமாக அவன்கிட்ட சொல்லிட்டேன், இவன் போய் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டீமன் வந்து சொல்கிறாரு, என்ன சுகா இவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இவன் என்னோட கசின் தான் அப்படின்றாங்க. இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்த? ஓ, இவன் தான் ஃபோனில் அப்படி பேசினதா அப்படின்றாங்க. இல்லை அவனை அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்றாரு. அவர் பயந்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இவன் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. அந்த டீமன் வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குது. ஐயோ, இவன் ஃபோனில் பேசும்போதே அப்படி சொன்னானே, நேரில் மட்டும் உன்னை பார்த்தேன் அவ்வளோதானு, இவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு கீழே உட்கிறாரு. கரெக்டாக அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அந்த டீமனுக்கு முன்னாடி வந்து நிற்கிதுங்க. என்ன திடீர்னு காலில் இவ்வளோ அழகாக வெள்ளைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்க்குது. அப்படியே டச் பண்ணுறாரு. அந்த பொண்ணுங்கள்லாம் வாழ்னு கத்துதுங்க. யாரையும் எங்களை டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டீமன் வந்துட்டு அப்படியே மூஞ்ச பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணுங்க, ஐயையோ தெரியாதனமாக டச் பண்ணிட்டேனே. இப்போ தான் கரெக்டாக ஜிமினாவும் சுகாவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டீமன் அப்படியே உட்காந்து பொண்ணுங்க பின்னாடி உட்காந்துட்ருக்கு. அந்த பொண்ணுங்க டக்குன்னு கன்னத்துலேயே ஒரு அடி வச்சிருதுங்க. நீ மேனேஜராக இருக்கலாம், அதுக்குன்ட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்துட்டு தேவையில்லாமல் டச் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. என்ன இவன் இப்படி இருக்கான்? சுகா, அந்த டீமன் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் காதில் கேட்குறாரு. ஆமாம் அவன் தான் அந்த டீமன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். நான் ஃபோனில் என்ன தெரியுமா அவன்கிட்ட சொன்னேன், நான் இனிமேல் பேசக்கூடாது, அப்படியே பேசினாலும் என் ஃபேஸில் முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி இருந்து உனக்கு தொல்லை கொடுக்கறதும் இல்லாமல் இங்கே இருக்க பொண்ணுங்களையும் இவன் தேவையில்லாமல் டச் பண்ணுறானா, இவன் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஜிமினா மேலே போட்டிருக்க ஷர்ட் அப்படியே ஒன் சைடாக கெத்தாக இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. ஐயோ, இவன் ஏதாவது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஜிமினா ப்ளீஸ் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை, பொண்ணுங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன், இவனை நான் என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த டீமனை அப்படியே பிடிச்சி தூக்குறாரு. அங்கே இருக்க பொண்ணுங்களாம் வாவ் வாட் அ பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குதுங்க. சுகாக்கும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே புரியல. இவன் பார்க்க குட்டியாக இத்தினோண்டா இருக்கான், ஏன்னா இவனோட பவர் இப்படி இருக்குது, அந்த அளவே தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்ருக்காரு. ஐயோ, என்னை இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் கத்துது. நான் போய் உனக்கு டீமன்னு பேர் வச்சுட்டேன், டீமனுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே உன்ட்ட இல்லையே. ஒரு டீமன்னா அது எந்த ஒரு பவராக இருந்தாலும் அதை எதிர்க்கணும். நீ என்னடா இப்படி கத்திட்ருக்க, போய் பொண்ணுங்க கிட்ட உன் வீரத்தை காமிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு கோவம் வந்து மேலே ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கா, அதில் அப்படியே மாட்டி விட்டுறாரு. சுகாவால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்காரு. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வேகமாக சிரிச்சிட்ருக்குங்க. இதை பார்த்துட்டு சுகாவும் வேறு வழி இல்லாமல் சிரிச்சிட்றாரு. அந்த இடமே அப்படியே கலாட்டாகிருது. ஐயோ, இவனுக்கு எப்படி இறக்குறதுன்னு பார்க்கும்போது கரெக்டாக அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து அந்த டீமனை இறக்கி விட்டுறாங்க. ஜிமின் அப்படியே அந்த டீமனோட அந்த வாட்ச்மேனையும் சேர்த்து வர மறைக்கிறாரு. ஏய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாரு. எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அமைதியாக அம்மா பிள்ளைக்கிட்ட அமைதியாக இருன்னு சொன்னால் எப்படி உட்காரணும் அப்படி உட்காருன்னு தானே சொன்னேன். நான் அப்படி தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சா, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன், அதான் நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி கேட்டேன், அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேன்ருச்சு அப்படின்றாரு. லூஸு, நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஐ லவ் யூனா அதுக்கு மீனிங் வேறு, ஹெல்ப்பு அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு மீனிங் வேறு, அப்புறம் ஏன் நீங்கள் என்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்றாரு. அதை நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன்டா, ஐ லவ் யூனா என்ன தெரியுமா அர்த்தம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு சத்தியமாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு புரியல, நீங்கள் அப்புறம் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாரு. தெரியாதனமாக சொல்லிட்டேன்டா, நீ அந்த பைக்கில் உட்கார்றப்போ நீ விட்டுருந்தேன்னு வச்சுக்கவேன் பறந்துருப்ப, அதான் வேறு வழி இல்லாமல் சரி எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னாவது என் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே உனக்கு புரியல, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சிரு, என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அப்படியா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போயிட்டு இரு நான் போய் அந்த டீமனை ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே வராரு. டே தயவு செஞ்சு அந்த டீமன் கிட்ட போய் மூஞ்சி காமிச்சிடாதரா, அப்புறம் எனக்கு வேலையே போயிடும் அப்படின்றாரு. வேலை போயிடுமா அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல கேமிங் சென்டரில் நான் தான் இதுன்னு, அப்புறம் அவன் என்னை தூக்கிடுவான்டா, அந்த இடத்துக்குள்ளே விட மாட்டான் அப்படின்றாரு. என்ன ஒன்றை தூக்குறானா, நான் அப்புறம் இப்போ என்னை எப்படி ஆங்கரில் மாட்டி உட்கார வச்சேன் அது மாதிரி தூக்கி இந்த பில்டிங் மேலே உட்கார வச்சிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ சாமி, நீ எதுவுமே பண்ண வேணாம், தயவு செஞ்சு நீ என் கூட பேசாமல் என் பின்னாடியே நின்றுட்டுடா அப்படின்றாரு. சரி வா போகலான்னு சொல்லிட்டு சுகா போகிறாங்க. சுகா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்குறாரு, பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் பார்த்து ஜிமினாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பெருமையாக. அந்த பொண்ணுங்கள்லாம் ஓடி வந்துட்டு, ஜிமின் நீ வேறு லெவல் தெரியுமா, எங்களுக்கு பிடிக்காத இந்த டீமனை மேலே ஆங்கரில் தொங்க விட்டில, நீ இனிமேல் எங்களோட கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஒர்க் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒர்க் பண்ணினா நீ ஒன்று சொன்னீங்க லவ் லெட்டர்னு சொன்னது கிழிச்சு அது லவ் லெட்டர்லாம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணினா உனக்கான சம்பளத்தை அவங்க கொடுப்பாங்க. நீ அதை வச்சு உனக்காக இந்த ட்ரெஸ்ஸு நிறையா என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. ஓ அப்படியா, நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீ சொன்னீல இந்த மாதிரி ஃபேஸ்லாம் வச்சு, நான் சொல்கிறேன் சிஸ்டம்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி உனக்கு பிடிச்சிருந்தா நீ இந்த ஒர்க்கை பண்ணு, அப்படி இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லுதுங்க. அப்போ ஓகே நானும் வரேன் நாளையிலேருந்து அப்படின்றாரு. அப்போ எங்களுக்கும் ஜாலி, நீ வந்தீன்னா அந்த டீமன் உன்னை பார்த்துட்டு பயந்துட்டு வெளியே வரமாட்டான் அப்படின்றாங்க. ஜிமினாக்கா ஓகே ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு. சுகாவுக்கு வேறு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே நிமிஷம் இங்கே இருடான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, இவ்வளோ நாளாக அந்த டீமன் நம்ம சுகாவை திட்டிகிட்டு இருப்பார்ல, அதெல்லாம் நினச்சி இப்போ ஜிமினா பண்ணதை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. ஜிமினுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்குது. சுகா ஏன் இப்போ ஸ்மைல் பண்ணுறாரு, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் போல். ஓ என்னால் தான் அந்த டீமன் இனிமேல் சும்மாவே விடக்கூடாது, நான் போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டீமன் ரூப்பில் போகிறாரு. அந்த டீமன் மறுபடியும் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஐயோயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த டீமன் சவுண்ட் கேட்கும். ஐயோ மறுபடியும் போயிட்டான் போலன்னு சொல்லிட்டு சுகா வெளியே வந்து பார்க்குறாரு. ஜிமினா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனா அதான் அந்த மேனேஜர் ரூம்குள்ளே போனான், அவன் ரூம்குள்ளே எதுக்கு போனான்னு சொல்லிட்டு சுகாவும் பின்னாடியே ஓடுறாரு. ஜிமினா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் தானே அவனை நான் இப்படி பண்ணும்போது ஹாப்பியாக இருந்தீங்க, அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவனை நான் போய் இந்த பில்டிங் மேலே உட்கார வைக்கிறேன் அப்படின்றாரு. தம்பி நீ எதுவும் பண்ணாதடா, தயவு செஞ்சு என் கூட வா. சரி நான் உங்கள் கூட வரேன், என்னை தம்பின்லாம் கூப்பிடக்கூடாது ஓகேவா அப்படின்றாங்க. சரி ஃப்ரெண்ட் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமினாவும் ஒத்துக்கிறாரு. சரின்ட்டு வெளியே வராங்க. நீ நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஜிமினாக்கு செம்ம பயங்கரமான ஃபேன்ஸாக ஆயிடுறாங்க. அதுவும் அந்த சுகா ஒரு பொண்ணு லவ் பண்ணுதில்ல, அந்த பொண்ணு போய் ஜிமினா கிட்டே சொல்லுது. ஜிமினா நான் மட்டும் உன்னை சுகாவுக்கு முன்னாடியே பார்த்துருந்துன்னு வச்சுக்கவேன், நான் உன்னை தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படிங்குது. இங்கே பாரு இந்த லவ் கிவன்ட்லாம் வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த டீமனுக்கு ஏற்பட்ட நிலமை தான் உனக்கும். ஜிமின் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இந்த மேரேஜ்னால தான் நான் என்னோட கிரகத்தை விட்டு இங்கே வந்தது. இப்போ என்னன்னா இங்கேயும் இதை பற்றி பண்ணிட்டு அலையிறாளுங்க, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சுகா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நான் வேணா இந்த தடவை இந்த வண்டியை ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்லையே நல்லா எல்லாத்தையுமே நீ கற்றுக்கிறடா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, நீ ஒரு விஷயத்த பார்த்துன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே புரிஞ்சுக்கிற, அது எப்படின்னு தான் எனக்கே தெரில அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அது வேறு ஒன்றும் இல்லை, அது எங்களோட பவர், நாங்கள் அப்படி தான் ஒரு இதை பார்த்துட்டோன்னா அதை அப்படியே செஞ்சுருவோம். சுகா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, ஒரு வேளை இவன் அன்றைக்கி அடிபட்டு விழுந்தனால இவனுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்றாரு. இல்லை உன்கிட்ட லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் நீ ஓட்டணுன்னு வச்சுக்கவேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சுருவாங்க அப்படின்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன கேட்குறாங்க. இப்போ உங்களோட ஏஞ்சல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அலையிறீல, அதில் டீமன்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துல போட்டு பூட்டி வைப்பாங்கல்ல, ஆமாம் அதுக்கு பேர் தான் ஜெயில் ஓகேவா அப்படின்றாரு. அப்படியா, அப்போ நான் அந்த பைக்கை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டேன்னா ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்களா? இல்லை அப்போனா நான் அதை தொடக்கூட மாட்டேன் அப்படின்றாரு. நீ இதை தொடலாம் வேணாம், நீங்கள் பின்னாடி உட்காரு அப்படின்றாரு. நீ தானே இப்போ சொன்ன லைசன்ஸ் இல்லாமல் வண்டியில் உட்காந்தா போலீஸ் பிடிச்சிருன்னு, உனக்கு எப்படி தெரியுமா சொல்லி புரிய வைக்கிறது, நான் ஓட்டலாம் என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, நீ பின்னாடி கூட சேஃப்டியாக உட்காரலாம், என்கிட்ட தான் லைசன்ஸ் இருக்குல்ல, என்ன நம்பி நீ உட்காரலாம் அப்படின்றாரு. ஓ அப்படியா, ஒன்று நம்பியா, சரி நான் உட்காரேன்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துக்கிறாரு. தென் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. நைட் ஆகிடுது. ஜிமினாவுக்கு தூக்கமே வரல. என்னடா தூங்காமல் நடமாடிட்டு இருக்க, எனக்கு தூக்கம் வரல, எங்கள் வீட்டில் பெருசாக பெட் இருக்குமா, நான் அதில் தான் படுத்து தூங்குவேன், அதெல்லாம் நிறைய இறகெல்லாம் இருக்கும், இங்கே என்னால் தூங்கவே முடியல, இந்த சோஃபா குத்துது அப்படின்றாரு. நேற்று மட்டும் எப்படிடா தூங்கினேன், நேற்று எனக்கு அடிபட்டுருந்துச்சு அதனால தான் தூங்கிட்டேன், இப்போ நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாரு. சரி உங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு சுகாவோட ரூம்குள்ளே போகிறாரு. இங்கே வான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹுட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே விட்டுறாரு. நீங்கள் ஏன் என்னை விட மாட்டீங்க, உங்களோட பெட்டு மட்டும் அழகாக இருக்குன்னு தானே நீங்கள் படுத்துக்கிறீங்க, என்னை உள்ளே விடுங்க அப்படின்றாரு. இல்லை அங்கெல்லாம் உன்னை விட முடியாது, அப்புறம் நாங்கள் படுத்துட்டேன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்றாரு. எனக்கு இங்கே தூக்கம் வரலையே அப்படின்றாரு. ஸோ ஜிம்மின் போய் உள்ளே போய் பார்க்குறாங்க, நம்ம சுகாவோட பெட்டை அப்படியே சாஃப்டாக இருக்குது. இல்லை நான் இங்கே தான் படுத்துப்பேன், நீங்கள் வேணால் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தள்ளி விட்டுறாரு. சுகா பாவமாக வெளியே உட்காந்துருக்காரு. தென் வேறு வழி இல்லாமல் சுகா போய் இப்போ அம்மாவோட ரூமில் படுத்துக்கிறாங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜிம்மினா வந்துட்டு சுகாவை போய் எழுப்பி விட்றாங்க. எந்திரிங்க நம்ம வேலைக்கு போகணும், எந்திரிங்க அப்படின்றாரு. டைமை பார்க்குறாங்க, பார்த்தா மணி 5 தான் ஆகுது. என்னடா மணி 5 தான் ஆகுது, அதுக்குள்ளே வேலைக்கு போகலான்ற, எங்களோட ஏஞ்சல் வேர்ல்டில் நாங்கள் சீக்கிரமே எந்திரிச்சிருவோம், நீங்கள் என்ன இவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு.
அது ஏஞ்சல் வேர்ல்டுடா, இது பூமி சரியா? இங்கே வேறு மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே 8 o'clock தான் கிளம்பி 9 o'clock தான் கம்பெனிக்கு போகணும் அப்படின்றாரு. அப்படியா? இப்போ மணி என்னன்னு பார்க்குறாரு. என்ன 5 தான் ஆகுதா? சீக்கிரம் டைமை போக சொல்லு அப்படின்றாரு. என்ன உங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஊர் இல்லை, அது வேர்ல்டு அப்படின்றாரு. இதை மட்டும் நல்லா விவரமா இருடா அப்படின்றாங்க. சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இப்போ வெளியே போன ஜிம்மின் திருப்பி உள்ளே வந்து அந்த கிளாக்ல இருக்க டைமை 9 o'clockன்னு செட் பண்ணிடுறாரு. சுகா 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 எந்திரி, 9 o'clock ஆயிடுச்சு, 9 o'clock ஆயிடுச்சுன்றாரு. அதுக்குள்ளே 9 o'clock ஆயிடுச்சா? நான் அவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ வெளியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இருட்டாக இருக்குது. ஜிமினாவை பார்த்து முறைக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்றாங்க. இந்த மாதிரி வேலைலாம் குழந்தைங்க தான் பண்ணும். நீ குழந்தையாடா, ஒழுங்காக மெச்சூரிட்டியாக நடந்துக்கோ. கேட்டால் என்னை விட பெரியவன் சொல்கிற. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருக்காத, நிப்பாட்டிக்கோ. நீ இப்போ அந்த ஒர்க்கு போனேன்னு வச்சுக்கவேன், அங்கே நிறைய இந்த மாதிரிலாம் நடக்கும். நீ ஒழுங்காக பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றாரு. நான் அதெல்லாம் இருந்துப்பேன். நான் டீமன் என்ன நிலமையோ அதுதான் எல்லாத்துக்கும் ஆக்கி விட்ருவேன் அப்படின்றாரு. சரி இப்போ எப்போ தான் டைம் போகும் அப்படின்றாங்க. சரி வா நம்ம ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு சுகா நம்ம ஜிம்மினவா ஜாகிங் கூப்பிட்டு போகிறாரு. தென் இப்படியே 9 o'clock ஆகிது. 2 பேரும் இப்போ கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஜிம்மினாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் என் பக்கத்துலலாம் வராதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்றாரு. சுகா கூட மட்டும் இருக்க, அவர் என் ஃப்ரெண்டு, நான் கூட இருப்பேன். நீங்களாம் யார்? நீங்கள் வந்தோடனே லவ் கிவ்ன்றீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்றாரு. தென் கரெக்டாக அந்த டீமுனும் அந்த சைடு வராங்க. ஜிமினா பார்த்துட்டு அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாங்க. எதுக்கு இப்போ நடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றாங்க. நீங்கள் என்னை பார்த்து பயப்படலாம் வேணாம், நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதனால் நான் உங்களுக்கு திருத்துறதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. சரி உங்கள் சிஇஓ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேட்குறாரு. ஏன் அவரே ஒரு வழி இல்லாமல் பண்ண போறியா? இல்லை இனிமே இங்கே நான் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்குவேன், அதுவும் அந்த பின்னாடி இந்த பிள்ளைங்க பின்னாடி போய் உட்காந்து டச் பண்ணி அந்த மாதிரி வேலை பண்ணேன்னு வச்சுக்குவேன், உன்னை அவ்வளோதான். அதுக்காக தான் நான் இங்கே வந்ததே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. நான் தெரியாதனமா உன்னை பார்த்து பயந்தாண்டா அந்த பொண்ணுங்க பின்னாடி போய் விழுந்தேன். அதை அந்த பொண்ணுங்க தப்பாக புரிஞ்சுட்டு கத்திடுச்சுங்கடா. நீ வந்து என்னை புரிஞ்சுக்காமல் அடிக்கிற அப்படின்றாரு. இல்லை நீ தப்பு பண்ண, நான் அடித்தேன் அப்படின்றாரு. தென் இப்போ சிஇஓட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே ஜிமினாவை உள்ளே கூப்பிடுறாங்க. சரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் என்கிட்ட என்ன ஒர்க் சொன்னாலும் அதை ஒரு டைம் பார்த்தேன்னா நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அப்படியா? அப்போது நீ என்ன தெரியுமா பண்ணுற? நீ பார்க்கறதெல்லாம் பேசலாம் நல்லா தான் இருக்கு, நீ வேணால் சூப்பர்வைசராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர்வைசர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. சூப்பர்வைசர்னா இங்கே இருக்க எல்லாருமே கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். நான் இல்லாதப்ப உன்கிட்ட நிறைய ஒர்க்ஸ்லாம் கொடுத்துட்டு போவேன். அந்த மெம்பர்ஸ் எல்லாம் உன்கிட்ட வந்து கேட்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீ தான் சொல்லணும். அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நான் ஒன்று அந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன், பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஓகே நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வராரு. அந்த டீமன் அப்படியே ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு. என்ன உனக்கு வேலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ஒம்பளுத்துட்ருக்காங்க. ஆமாம் எனக்கு வேலை கிடைக்கல, அதுக்கு பதிலாக உன்னை பார்த்துக்கிற வேலை எனக்கு அப்படின்றாரு. எனக்கு புரியல நீ என்ன சொல்கிற? நான் தான் சூப்பர்வைசர், இனிமே நீ எனக்கு கீழே அப்படின்றாரு. என்ன சொல்கிற? இல்லை நீ சுகாவை இவ்வளோ நேரம் ஆட்டி படிச்சுட்டு இருந்தீல, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வில்லத்தனமாக பார்க்குறாரு. சுகா கிட்ட வந்து ஹாப்பியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சே அப்படின்றாங்க. என்ன ஒர்க்குடா? என்ன அவங்க சூப்பர்வைசராக இருக்க சொல்லிட்டாங்க. வா சூப்பர், சரி நீ இப்போ ஒர்க்கை பாரு அப்படின்றாங்க. இல்லை நான் உன் கூட இருந்தால் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சுகா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின், நீ என் கூடவே இருக்கக்கூடாது, நீ போயிட்டு மற்ற எல்லாத்தையுமே பாரு, அதுதானே உன்னோட ஒர்க்கு அப்படின்றாங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரோட ரூமுக்கு வெளியவே நின்றுட்டுருக்காரு. அந்த மேனேஜருக்கு ரெஸ்ட் ரூம் வேறு வருது. ஐயையோ இவனை பார்த்தாலே எனக்கு வர ரெஸ்ட் ரூமும் போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இவனை எப்படி போக வைக்கிறது? சுகாவுக்கு இப்போ டக்குன்னு கால் பண்ணுறாங்க. என்ன இந்த ஆள் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு சுகா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சுகா ப்ளீஸ் சுகா, இனிமேல் நான் உன்னை திட்ட மாட்டேன், எதுக்கும் உன்னை மிரட்ட மாட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட இவன்ட்ட இந்த மட்டும் காப்பாற்றேன் அப்படின்றாரு. நான் ஏன் காப்பாற்றணும்? எனக்கு எப்படிலாம் திட்டிருப்பீங்க, வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்றாரு. ப்ளீஸ் சுகா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், உனக்காக நைட் டின்னர்லாம் வாங்கி தரேன் அப்படின்றாரு. டின்னர் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாரு. ப்ளீஸ் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வேறு வருது சுகா அப்படின்றாரு. சரி இரு வந்து தொலைகிறேன், சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு. தென் சுகா போயிட்டு அப்படியே ஜிமினா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன சுகா என்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னேன், நீ இங்கே வந்து நின்றுட்டுருக்க, உன்னை நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையுமே தானே பார்க்கணுன்னு சொன்னேன், நீ ஏன் டீமன் கிட்ட மட்டும் நின்று பார்த்துட்ருக்க? எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாருமே நல்லா ஒர்க் பார்க்குறாங்க, இந்த டீமன் மட்டும்தான்
கேர்ள்ஸையும் உன்னையும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அதனால தான் அவனை நான் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் மாதிரி நின்று பார்த்துட்ருக்கேன். அவன் மட்டும் இந்த வேலையாவது பண்ணட்டும், அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா நின்றுட்டுருக்காரு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், அவனும் ஒரு மனுஷன் தான்டா, உண்மையாலுமே டீமன்லாம் கிடையாது, நான் தெரியாதனமாக உன்கிட்ட சொல்லிட்டேன். இல்லை அவன் டீமன் தான், அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதாண்டா, அதுக்காச்சும் வழி விடு அப்படின்றாரு. சீச்சி, இவன் சொல்லிட்டு போக மாட்டானா? இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், இவனுக்கு இது கூடவா அறிவில்லை, இதை கூடவா கேட்டு போவான், இது என்ன ஸ்கூலா என்ன, ஃபஸ்ட்டு போக சொல்லுக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனா நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து பயத்திலேன்னு அடங்கிட்ட டீமன் போயிட்டுருக்கு. இவனை பாரு, நீ இவனுக்கு டீமன்னு பேர் வச்சுருக்கக்கூடாது சுகா, க்ளவுன்னு பேர் வச்சுருக்கணும் அப்படின்றாரு. சரி விடு ஜிமின், நீ அவனை இப்படி பயமுத்துட்டேன்னு வச்சுக்கவேன், அவன் காய்ச்சி வந்து படுத்துருவான், நாளைக்கு வரமாட்டான் அப்படின்றாரு. அவன் வரலன்னா நல்லது தானே, நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்லைடா, அவன் மேனேஜர், அவன் பார்க்க தான் கெட்டவன் மாதிரி இருப்பான், ஆனால் அவன் நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணுவான்டா அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரியாப்பா, இனிமேல் அவனை நான் கண்டுக்க மாட்டேன், பட் அவன் ஏதாவது தப்பு பண்ணான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. தென் கரெக்டாக இப்போ ஜிமினாவும் எனக்கும் ரெஸ்ட் ரூம் வருது, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே அந்த டீமன் வந்துட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கான். என்ன பாட்டு சவுண்டு கேட்குது, அதுவும் கொடூரமான வயசால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்துட்ருக்காரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்போ ஜிமினாவும் அந்த பாட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு பாட்டு பாடிட்டுருக்காரு. அந்த டீமன் மனசுக்குள்ளேயே என்ன ஒரு ஸ்வீட்டான வாய்ஸு, இது அருமையாக இருக்கே, நம்ம பாட அகெயின்ஸ்டாக பாடிட்டுருக்கான், நம்ம மறுபடியும் இன்னொரு பாட்டை பாடுவோன்னு சொல்லிட்டு பாடுறாரு. ஜிமின் மறுபடியும் பாடுறாரு. என்ன அழகாக இருக்குது இந்த வாய்ஸ், ஒரு பொண்ணு எதுவும் நம்மளோட ரூம்குள்ளே வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்த கண்ணால் எட்டி பார்க்குறாரு. ஜிமினாக்கு செம்மையாக கோவம் வருது. ஏய் உனக்கு அறிவில்லையாடா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது இப்படி வந்து பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு கண்ணத்துலேயே ஒன்று வச்சிடுறாரு. அந்த டீமன் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. எதுக்கடா அப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. நீ நான் அடிக்கிற, எதுக்கு இப்போ நான் அடித்த அப்படின்னு கேட்குறாங்க. அறிவே இல்லாமல் நான் ரெஸ்ட் ரூம் போகிறத போய் எட்டி பார்த்துட்ருக்க, உன்னை அடிக்காமல் கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஐயோ மறுபடியும் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு சுகாவுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ தான் நான் ரிலாக்ஸாக உட்காந்தேன், வீட்டில் என்னன்னா அந்த மென்டல் தொல்லை, இங்கே என்னன்னா அந்த டீமன் தொல்லை, என்ன தான் வேணுமோன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மேனேஜர் அப்படின்றாரு. சுகா என்னை தயவு செஞ்சது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அழுவுறாரு. என்னாச்சு அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் மறுபடியும் வந்துட்டான். எந்த பையன், யாரை சொல்கிறீங்க? அதான் உன் கூட ஒருத்தன் பச்சை கலர் மண்டை சுற்றிட்டு அலைவாள், யாரை சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஆமாம்ல, ஜிமின் க்ரீன் கலரில் ஹேர் கலர் பண்ணியிருப்பாள். ஆமாம்மா, என்ன ஜிமின்க்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, அவன் என்னை ரெஸ்ட் ரூமில் கூட அமைதியாக இருக்க விட மாட்டான்டா, வந்து நான் அடிச்சுட்டான்டா கண்ணத்துலேயே அப்படின்றாரு. ஆமாம், நீ என்ன வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. தெரியாதனமாக வாய்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் பார்த்துட்டேன், அதான் என்னை அடிச்சிட்டான். நீ இப்படி பண்ணனா உன்னை அடிக்காமல் என்ன பண்ணுவான், வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா உட்காந்துருக்காரு. ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துறா, இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன், என்ன சொல்கிறேன் அது எல்லாத்தையும் கேட்குறேன், உன்னை இனிமேல் திட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், இங்கே பாரு இதான் உனக்கு லாஸ்ட்டு, இனிமேல் ஜிமின் கிட்ட உங்களுக்கு ஆளை விட்டுரு அப்படின்றாரு. தென் இப்போ சுகா கரெக்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே வராரு. ஜிமினா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லு சுகா அப்படின்றாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த டீமன் நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது அவன் ஒரு வேலை பார்த்துட்டான்டா, எனக்கு கோவமாக வருது, அவனை நான் விடமாட்டேன், ரூமை வேறு க்ளோஸ் பண்ணிக்கிட்டான், என் பவரை வச்சு நான் இப்போ உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதடா, அவன் விடு, அவன் ஒரு ஹியூமன், நீ தான் ஏஞ்சல்னு சொல்கிறீல, ஏஞ்சல்னால் என்ன பண்ணுவாங்க, டீமனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா, அப்படி இல்லைனா அவருக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணும்ல. இல்லை நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணா உன்னை திட்டினா நான் வார்னிங்கோட விட்டுட்டேன், ரெண்டாவது டைம் கேர்ள்ஸ் மேலே போய் கையை வச்சான், அதை தூக்கி வேற சொருகினேன், மூணாவது டைம் இப்போ என்ன பண்ணான், அவனுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா, ஒரு பையன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது இப்படி தான் எட்டி பார்ப்பேன், நான் எனக்கு கோவம் வருது இல்லை, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவனை நான் அடிக்காமல் விட்டல, அவனை கொன்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் ஜிமின் நீ விட்டுரு, எனக்காக விட்டுரு அப்படின்றாரு. சரி விட்டு தொலையான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் விட்டா போதுண்டா சாமின்ட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். தென் இப்போ கரெக்டாக சரி வா போகலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. கால் தட்டிக்கு அப்படியே சுகா கீழே விழுந்துடுறாரு. ஐயோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா இந்த இடத்துல அவரோட பவரை யூஸ் பண்ணி சுகாவை அப்படியே மதக்க வைக்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் சொன்னது உண்மைதானா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஆர்மிஸ் இந்த மூவி எடுக்கிறப்ப நம்ம அம்மா அப்பா எல்லாம் கூட தான் இருந்தாங்க, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் இல்லை, நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ரொமான்டிக்காக பார்ப்போம். ஆர்மிஸ் நைட் ரெயின் ரொமான்ஸ் சீசன் 1 இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீசன் 1 பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், சீசன் 2 போடலாமா வேணாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.